கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 8:12, 2 கொரிந்தியன்ஸ் 8:12. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படியல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். அதாவது ஒரு மன விருப்பம், எனக்கு இந்த ஒரு காரியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியம், ஒரு மனசுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. ஆனால் அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும்னா, அவன்கிட்ட இருக்கிறத வச்சு வருது, அவளையே இல்லாததை வைத்து இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் விளக்கமாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு மன விருப்பம் இருக்குது, ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும், 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிறதே 10 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு தான் இருக்குன்னா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கிற 10 பேருக்கு உள்ளதை சாப்பாடு போடுறது தான் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் இதை புரிஞ்சு கொள்வதற்கு மார்க் 12வது அதிகாரம் 43, 44வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகிறாரு. அங்கே காணிக்கைப்பட்டிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவங்க எல்லாரும் பார்த்துக்கிடுங்க. ஐஸ்வர்யவான்களில் அநேகமாக போடுறாங்க. அப்போ ஒரு ஏழை விதவை ஒரு 2 காசை போடுறாங்க. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். அதாவது அவங்க வச்சிருந்ததுலேருந்து கொஞ்சத்தை போட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? தான் வைத்திருந்த எல்லாத்தையும் கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் மன விருப்பம், அதாவது ஒரு விருப்பப்பட்டு நம்ம கொடுக்கறதுங்கிறது மிகவும் முக்கியமான காரியம். அதனால தான் 2 கொரிந்தியர் 9:7 சொல்லும்போது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்போ என்ன, நம்ம மன விருப்பத்தின்படி நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன, மன விருப்பத்தின்படி குடிக்கும்போது என்ன, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம கொடுக்க முடியும், இல்லாததுக்காக இல்லை. அப்போ என்னுடைய மன விருப்பமும் என்னுடைய கொடுத்தலும் என்கிட்ட இருக்கிறத வைத்து அந்த அளவில் இருக்கும்போது தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். என்கிட்ட இல்லாத ஒரு காரியத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது? நான் கொடுக்க முடியாது. அது அங்கீகரிக்க முடியாது. என் மன விருப்பம் இருக்கும், ஆனால் அந்த மன விருப்பம் என்னவா பண்ண முடியாது? அதை ஒரு வினை செயலாக, அதை ஒரு காரியமாக என்னால் மாற்ற முடியாது. விருப்பங்கிறது மனசுக்குள்ளே உள்ளது, ஆனால் செய்கையில் வரும்போது அது காரியமாக மாற வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு சகோதரன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், அண்ணே நான் இந்த நம்ம இங்கே சபை கட்டுவதற்கு நான் உங்களுக்கு பெரிய காசு நான் கொடுக்க விரும்புகிறேனே அப்படின்னாரு. அவர் சொன்ன காசு ரொம்ப பெரிய காசு சொன்னார். நான் சொன்னேன், அதெல்லாம் பரவாயில்ல பிரதர், கர்த்தர் கொடுக்குன்னு சொன்னால் கர்த்தர் யாரை கொண்டையும் கொடுப்பாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இல்லைண்ணே நான் அது செய்யணும்னு நினச்சிருக்கேன்னு. என்ன உங்கள்கிட்ட ஏது அவ்வளோ காசு, நீங்கள் எதுக்கு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எங்களுக்கு ஊரில் ஒரு பரம்பரை சொத்து இருக்குது, அந்த சொத்தை விற்றா எங்களோட ஷேர் மட்டுமே இத்தனை கோடி வரும், அதிலிருந்து நான் கொடுக்க விரும்புகிறேன்னாரு. ஓ அப்படியா, அந்த சொத்து எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த சொத்து இந்த மாதிரி சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குதுன்னு சொன்னார். சரி ஓகே, இது எப்போ விற்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அண்ணே இது ஒரு கேஸில் இருக்குது, கோர்ட்டில் ஒரு 40-50 வருஷமாக கேஸில் இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், ஒரு 40 வருஷமாக கேஸில் இருக்குங்கிறீங்க, 40 வருஷமாக முடியாத ஒரு சொத்தை நீங்கள் விற்று காசு கொடுக்குறேன்னு சொல்கிறத காட்டிலும் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இப்போ அவர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் அது முடியலை. அப்போ அவரும் நம்ம சபையை விட்டு போயிட்டார், அது வேறு விஷயம். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இப்போ ஒருத்தர் தாங்களுடைய மன விருப்பங்கிறது ஒன்று இருக்குது, ஆனால் மன விருப்பத்தின்படி நான் செய்கிறேன்னு சொல்கிறத காட்டிலும் உங்ககிட்ட என்ன இருக்கோ, உங்களுடைய மன விருப்பமோ உங்ககிட்ட இருக்கிறதும் ஒன்றோடு ஒன்று சேரும்போது தான் அது செயலாக மாறும், இல்லைன்னா செயலாக மாறாது. அப்போ விருப்பமாக தான் இருக்கும்.
அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு தர்ம காரியம் பண்ணணும், ஒரு அனாதைகளுக்கு, ஒரு ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா எப்படி செய்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாரு, அருமையான சகோதரன், சார்லட்டுங்கிற அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஐடியில் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்குறாரு. அந்த தம்பி என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சமைச்சு பொட்டலம் போட்டு வழியில் இருக்க எல்லாரும் கொண்டு போய் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. அதற்கு பின்பாக என்ன பண்ண ஆரம்பித்தார், அவங்க ஆஃபீஸில் இருக்க அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க்கில் எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இப்போ கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு ஃபீட் பண்ணுறாரு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்வீங்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் மன விருப்பத்தின்படி தங்கள்கிட்ட இருக்கிற காரியங்களை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.